இன்று நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் மத்திய அரசு எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்திக்கு பின்வரிசையில் இடமளித்தது குறித்த விமர்சனங்கள் நாடு முழுவதும் பரவலாக எழுப்பப்பட்டு வருகிறது. முதல் வரிசையில் மத்திய அமைச்சர்களும் அதற்கு அடுத்தடுத்த வரிசைகளில் ஒலிம்பிக் வீரர்களும் அமர வைக்கப்பட்டிருந்தனர். ராகுல் காந்திக்கு இவர்களுக்கெல்லாம் பின்னால் 5வது வரிசையில் இடம் ஒதுக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் ராகுல் காந்தி எந்த ஈகோவும் பார்க்காமல் தனக்காக ஒதுக்கப்பட்டிருந்த இடத்தில் அமைதியாக உட்கார்ந்து சுதந்திர தின விழா கொண்டாட்டங்களை கவனித்துக் கொண்டிருந்தார். இந்த காட்சி சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து காங்கிரஸ் கட்சியினர் மத்தியில் ஆளும் பாஜக அரசுக்கு எதிராக கடும் விமர்சனங்களை முன்வைத்தனர். ராகுல் காந்தியை இது திட்டமிட்டு அவமானப்படுத்தும் செயல் என கொந்தளித்தனர். இதனையடுத்து மத்திய அரசு அளித்த விளக்கத்தில் ஒலிம்பிக் வீரர்களை கௌரவிக்கவே அவர்களுக்கு முதல் வரிசைக்கு அடுத்தடுத்து உள்ள இருக்கைகள் ஒதுக்கப்பட்டதாகவும் ராகுல் காந்தியை அவமானப்படுத்தும் நோக்கம் எதுவும் இல்லை எனவும் தெரிவித்தது. இருப்பினும் இதனை காங்கிரஸ் கட்சியினர் ஏற்றுக்கொள்ளவில்லை. மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் என்பவர் ஒரு கேபினெட் மந்திரிக்கு இணையான அந்தஸ்தை கொண்டவர். அவர் நியாயமாக முதல் வரிசையில் உட்கார வைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் ஆளும் பாஜக அரசு காழ்ப்புணர்ச்சியால் அவரை அவமானப்படுத்தும் நோக்கில் பின்வரிசையில் இடமளித்துள்ளது. இந்தியாவை கட்டியெழுப்பிய நேருவின் பேரனுக்கு எதிராக செய்யப்படும் இத்தகைய சில்லியான நடவடிக்கைகள் ராகுலின் மரியாதையையும் அவரது முக்கியத்துவத்தையும் எல்லளவும் குறைத்துவிடப் போவதில்லை என காங்கிரஸ் கட்சியினர் காட்டமாக கருத்து தெரிவித்து வருகின்றனர்.